சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே என்ன பிரச்சனை? அஷ்டம சனி பிரச்சனை, 7ஆம் இடத்து ராகு பிரச்சனை, ஆள் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வேலைக்கு போனால் வேலையில் நிம்மதி இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் யாராவது தொலைத்தொடர்பு, நெட்வொர்க்கிங் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க. இல்லை சார், நான் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில், கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக வருவீங்க. காரணம், ராசியிலே புத பகவான் ஆட்சிங்க. காரணம், மிதுனத்தில் 2-11 கூடியவர், ஆட்சி பெற்ற புதன். இப்போ என்ன ஆகும்? பண வரவு, சூப்பராக பணம் வர போது, நல்லா சம்பாதிக்கும். நான் தான் சொன்னேன், நீங்கள் இருக்கிற பிஸ்னஸ் நல்லா போச்சுனால நல்லா சம்பாதிக்க போறீங்க தானே அர்த்தம். மீதி கேள்விகளுக்கெல்லாம் விடை தூங்கவே விடாது. எப்போ பார்த்தாலும் நம்ம அப்துல் கலாம் மாதிரி நீங்கள் எது என்னை உறங்க விடாமல் செய்யுதோ அதுதான் கனவு அப்படிங்கிற மாதிரி லட்சியத்தை நோக்கி ஓடுற பேர் வழின்னு உடம்புக்கு எடுத்துட்டீங்க. அப்பப்போ எதில் உஷாராக இருக்கணும் என்னன்னா, இதில் ஒரு பாருங்க, இவ்வளவு நல்லது கொடுத்த கடவுள் லைட்டாக ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறார்? சனியை குரு பார்த்துட்டு இருக்காரு. அஷ்டம சனி உங்களுக்கு நார்மல் சனியா, ஐஸ்வர்ய சனியா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இனிமேல் சனியால் தொந்தரவு இல்லை. இனிமேல் தொந்தரவு வந்தால் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? ஏன் சார் நீங்கள் வேற கேட்குறீங்க? அஷ்டம சனி வந்தாலும் வந்தது, ஒவ்வொரு மாதமும் தள்ளுறது பெருங்கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபார்மட் ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். என்ன அது? என்ன ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் பார்க்குறதுனால சொல்கிறேன். இது உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதற்கு நாம் என்ன செய்யணும், அதில் நல்ல நாட்கள் என்னென்ன, நாம் அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் என்னென்ன, அதிர்ஷ்டமானது எல்லாத்தையும் ஒரே ஒரு மந்த்லி பலன்களை கொண்டு வரணுங்கிறது நம்மளுடைய ஆசை. ஸோ இந்த ஃபார்மெட்டை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேயே எல்லாம் ஒரு எதுக்குன்னா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற நாட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே என்ன பிரச்சனை? அஷ்டம சனி பிரச்சனை, 7ஆம் இடத்து ராகு பிரச்சனை, ஆள் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வேலைக்கு போனால் வேலையில் நிம்மதி இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் வீட்லேயும் வெளியும் பிரச்சனை வந்தால் எப்படியோ அதை அப்படியே உங்கள் ரூபத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த ஜூலை மாதம் எனக்கு என்ன தரப்போகிறது என்ற கேள்வி. நிச்சயமாக இது நடந்தே தீரும்னா என்ன நடக்கும்? தொழிலில் டாப்பர் ஆக போகிறீங்க. அது எப்படி டாப்பர்? 3-10 கூடிய சுக்கிர பகவான் மாதத்தின் துவக்கத்திலேயே ராசிக்கு வந்து விடுகிறார். ராசிக்கு சிம்மத்தில் வந்து விடுகிறார். சிம்மத்தில் வந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை தருகிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி மற்றும் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த சுக்கிரன் தான். சிம்மராசிக்காரர்கள் யாராவது தொலைத்தொடர்பு, நெட்வொர்க்கிங் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க. இல்லை சார், நான் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில், கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக வருவீங்க. காரணம், ராசியிலே சுக்கிரன் இருக்கிறான். ப்ளஸ் சுக்கிரன் கேந்திர பலம் பெற்று இருக்கான். இந்த சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுவான். காதல் வரப்போகிறது. காரணம், சுக்கிரன் ஏற்கனவே இதில் என்ன ஒரு ஆபத்துனா, ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன் வேற 7ஆ ராகுவை பார்க்குறார். சுக்கிர மித்திரன் ராகு என்னும் அனுசரணையில் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை வரும். அது தம்பதிகளோடு முடிஞ்சால் பரவாயில்ல. அந்த சுக்கிரன் ராகுவை ஆக்டிவேட் பண்ணி வேறு ஏதாவது ஆகிட போகுது. அதனால் சிம்மராசிக்காரர்கள் இது நடந்தே தீருனா ஒய்ஃப் கூட ரொம்ப இன்டிமசி வரும், ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. அது ஒய்ஃப் கூட மட்டும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்படி ஒரு கெட்ட பேர் வருவதற்கான நேரம் இது. சரி, இப்போது அடுத்த நல்ல விஷயங்கள் என்னென்ன? நல்ல விஷயங்கள் இது நடந்தே தீரும்னா என்ன சொல்லலாம்? புத பகவான் ஆட்சிங்க. காரணம், மிதுனத்தில் 2-11 கூடியவன், ஆட்சி பெற்ற புதன். அப்போ என்ன ஆகும்? பண வரவு, சூப்பராக பணம் வரப்போகுது, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. நான் தான் சொன்னேன், நீங்கள் இருக்கிற பிஸ்னஸ் நல்லா போச்சுனால நல்லா சம்பாதிக்க போகிறீங்க தானே அர்த்தம். மீதி கேள்விகளுக்கெல்லாம் விடை அதுலேயே இருக்குது. நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதில் பிஸி ஆகிட்டோம்னா வருமானத்தை பற்றி, வறுமையை பற்றி கவலையே இல்லை. அப்போ 11ஆம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெறுகிறார். இப்போ அப்படியே எப்போ? 17ஆம் தேதி ஆடி மாதம் தொடங்குது. ஆடி மாதம் தொடங்கும் பொழுது இந்த சூரிய பகவான் கடகத்துக்குள் பிரவேசிக்கிறார். யார்? உங்கள் ராசியின் நாயகன். அவர் வந்து அப்படியே 12ஆம் இடத்துல வரார். 12ஆம் இடத்துல வரும்பொழுது என்ன ஆகும்? லைட்டாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நடந்தே தீரும்னா இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். ஸோ ராசிநாதன் 12இல் மறையக்கூடாது. மறைஞ்சால் வெப்ப சம்பந்தப்பட்ட என்ன அப்போ வராத வெப்ப நோய்கள் எல்லாம் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகம் என்பது உங்களுடைய 12ஆம் இடம் என்பதால் உங்களுக்கு உறக்கம் மற்றும் நினைவுகள் அதெல்லாம் அந்த இடத்துல சூரியன் வருவது கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ராப்ளமான ஒரு விஷயம். காரணம் என்ன? தூங்கவே விடாது. எப்போ பார்த்தாலும் நம்ம அப்துல் கலாம் மாதிரி நீங்கள் எது என்னை உறங்க விடாமல் செய்யுதோ அதுதான் கனவு அப்படிங்கிற மாதிரி லட்சியத்தை நோக்கி ஓடுற பேர் வழின்னு உடம்புக்கு எடுத்துப்பீங்க. அப்பப்போ ஹெல்த்து
வைஸ் வெல்த் அப்படி ஒர்க் லைஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. சரி, அடுத்ததாக அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ நான் இந்த தனவரவு, இந்த தொழில் முயற்சி இதெல்லாம் வரணும்னா என்ன செய்யணும்? சுக்கிர பகவானை வழிபடணும். உங்களுக்கு மட்டும்தான், சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் டபுள் டமாக்கா. என்ன சொல்லுங்க? பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, உங்களுக்கு குருவே யோகாதிபதியாக இருக்காரு. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, 3 10 கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு தொழிலை தருபவனாக இருக்காரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கையில் கடவுள் பாதி, மிருகம் பாதி மாதிரி, சுக்கிரன் பாதி, குரு பாதி. 2 கேரக்டர் நீங்கள் தான். ஹைலி ரொமான்டிக் நீங்கள் தான், ஹைலி ஆன்மீகமும் நீங்கள் தான். அப்போது இந்த சுக்கிர பகவானை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? நம்ம ஸ்ரீரங்கநாதரை சென்று வழிபட வேண்டும். ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் மனசுக்குள்ளே நினைங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, ஐபிசியில் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1000 அழைப்புகள் வந்து அது கம்மி. எல்லாரும் கேட்குறது என்னென்னா, நான் தான் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேனே, நான் தான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேங்கிறீங்க. ஒரு தடவை போனால் அது என்னமோ கடன் கிடையாதுங்க. மனசு பக்தி, அனுதினமும் எப்பொழுதும் நினைப்பது தான் பக்தி. இந்த ஒரு மாதமும் பக்திமயமாக இருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஸ்ரீரங்கம் தான் போகணும் அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயில் கூட போகலாம், காஞ்சிபுரம் கூட போகலாம். அங்கே இருக்கிற காமாட்சி பார்த்தா கூட சுக்கிரஸ்தலம் தான். வீட்லேயே முடியலனா கூட லக்ஷ்மி வழிபடலாம். அதுக்கு நீங்கள் இந்த 6ஆம் நம்பரில் தொடங்குங்க. வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க அடிக்கடி. வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் என்ன கடவுள் வழிபாடு செய்யலாம்ங்கிறத சொல்லிட்டேன். எதில் உஷாராக இருக்கணும் என்னென்னா, இதில் ஒரு பாருங்கள், இவ்வளவு நல்லது கொடுத்த கடவுள் லைட்டாக ஒரு ப்ராப்ளம் பண்ணுறார். என்ன பண்ணுறார்? 3 10 கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் யார் இருக்கான்னா, பாதகாதிபதி செவ்வாய் இருக்கிறான். இது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. ஏன்னா 4 9 கூடியவனாக இருப்பதால் பாக்யாதிபதி 10ல் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ தொழில் பிச்சுக்கிட்டு போது சூப்பராக இருக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் 1000 தான் இருந்தாலும் அவன் ஒரு பாதகாதிபதி. அவன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது சட்ட ரீதியான வில்லங்கங்களை உங்களுக்கு தருவான். ஏன்னா சிம்மராசிக்கு மறந்தும் நல்லது செய்யாதவன் யார்? செவ்வாய். ஸோ அப்போ 10ஆம் இடத்தில் செவ்வாய் வரும்போது கம்பெனியில் போக்குவரத்து, நீங்கள் வந்து சட்டத்துக்கு எதிரான செயலில் ஈடுபட்டுட்டீங்க, கம்பெனியுடைய விஷயங்களை வெளியே சொல்லிட்டீங்க போன்ற விஷயங்களை யாரிடம் பேசுகிறோம் என்பதை ஜாக்கிரதையாக பேசுங்கள். கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கம்பெனியோடு விட்டு விடுங்கள். அதை போய் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னென்னா, கம்பெனியில் நிதி நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். ப்ரொப்ரேட்டர்ஷிப், கோ ப்ரொப்ரேட்டர்ஷிப் இருக்கீங்க, லீகலி கரெக்டாக ஜிஎஸ்டி ஐடிலாம் ஃபைல் பண்ணிட்டீங்களா பார்த்துக்கோங்க. இது போன்ற வேலையில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால் செவ்வாய் எந்த அளவுக்கு எண்டுக்கு போவான்னா, அதனால் போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் லெவலுக்கு கொண்டு போயிடுவான். செவ்வாய் சாதாரண ஆள் இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் போலீஸு, இராணுவம், இதுதான் அவரோட டிபார்ட்மெண்ட்டே. ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு தவறு கூட இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் சொல்கிறேன், யாராவது கையெழுத்து கண்ணை மூடிட்டு போட சொன்னால் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அவ்வளோதான். அடுத்ததாக அதிர்ஷ்டமான தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி ஜூலை. இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆல்ரெடி 9ல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உடம்புக்கு வராரு இல்லையா, இதுதான் அதிர்ஷ்டமான தேதியாக வச்சுக்கலாம். ஏன்னா சுக்கிரன் ஒருத்தர் போதும் இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ். ஏற்கனவே சனியை குரு பார்த்துட்டு இருக்கார். அஷ்டம சனி உங்களுக்கு நார்மல் சனியாக, ஐஸ்வர்ய சனியாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இனிமேல் சனியால் தொந்தரவு இல்லை. இனிமேல் தொந்தரவு வந்தால் செவ்வாயால் மட்டும்தான் வரணும். அடுத்து நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதி ஜூலையும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அது சந்திராஷ்டம டேஸ். அந்த டேட்டில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் பலன் தரும் ஒரு திசை, ரொம்ப அதிர்ஷ்டமான திசை எதுனா, எல்லாம் வல்ல எம்பெருமான் சுக்கிரன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வடக்கு அல்லது தெற்கு கூட வச்சுக்கலாம், புதன் ஆட்சிங்கிறதுனால. அடுத்ததாக உங்களுக்கு ராசியான கல்லுன்னு பார்த்தா முடிஞ்சால் வைரம் போடுங்க, இல்லைனா வெள்ளி போடுங்க. ஏன்னா இப்போல்லாம் வெள்ளி போடுறது கூட பெரிய விஷயமாயிடுச்சு. வெள்ளி மோதிரங்கள் போடலாம். அல்லது உங்களுக்கு பச்சை மரகதம், சூப்பர், பச்சைக்கல் எல்லாம் போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பலன் தரக்கூடிய உலோகம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், அதே காப்பர் ப்ளஸ் செம்பு. இதை மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. எதை தொடங்கினாலும் 5ஆம் நம்பரில் தொடங்க, எதை தொடங்கினாலும் 6ஆம் நம்பரில் தொடங்க. 8 பக்கம் போயிடாதீங்க. 8 வேண்டாம், 8 ஆபத்து. அது மிஸ்டர் சனியோட டிபார்ட்மெண்ட். மற்றபடி எல்லா ராசியும் நல்ல ராசி தான். உங்களுக்கு எல்லா ராசியான நேரமாக இருக்கிறது. சட்டத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. காதல் பிரச்சனைகள் வரும். சுக்கிரன் ராகுவை பார்ப்பதால் இன்னொருவருடன் பேச்சும் நிலை ஏற்படும். மனைவியை தாண்டி யோசிக்காமல் இருக்கணும். மீண்டும் 10வது தடவை இந்த பாயிண்ட் சொல்கிறேன். திரும்ப சொல்கிறேன்னா அது ஒரு காரணம் இருக்கும். தயவுசெய்து சஞ்சலப்படும் நேரம். சுக்கிரன் ராகுவை பார்ப்பது அத்தனை உச்சிதம் அல்ல, அது கெட்ட நேரம். சரி, விவாகரத்து பேப்பரை கையில் வச்சுட்டே சுற்றுவாங்க. வேணா சிக்கினீங்க போச்சு, குடும்பம் போயிடும். அதனால் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடாதீங்க. நம்பரை பிளாக் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்போது தொடர்ந்து ஆமாம் சார் அப்படி பார்த்த மாதிரி சொல்லிங்க, எங்கள் வீட்டில் அதான் சார் போயிட்டுருக்கு, நான் என்ன பண்ணதுனே தெரியல சார் என்றால் கேள்விப்பட்டிருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறைப்படி கூட என்னோட பேசலாம். அதே மாதிரி இந்த திரையில் போயிட்டுருக்க இந்த டிவிலையோ அல்லது மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று
போயிட்டுருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். என் பதிவுகள், என்னிலும் மூத்தோர் பதிவுகள்லாம் தினசரி நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.